السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما أخشى عليكم شهوات الغي في بطونكم وفروجكم ومضلات الهوى أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய அடியாராக அவனுக்கு அடிபணிந்த பல செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த செயல்பாடுகள் நம்மிடமிருந்து வெளியாகின்ற பொழுது அது சரியானதா அல்லது அதற்கு மாற்றமான தவறானதா என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிலர்கள் இந்த உலகத்திலே செய்து வந்த செயல்கள் நாம் நன்றாக செய்துவிட்டோம் என்பதாக, நன்மைகளை வாரி குவித்துக் கொண்டோம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்தவர்கள் எல்லாம் தவறானதும் பாவமானது என்பதை அவர்களே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்வான், குல் ஹல் நுனப்பிஉகும் பில் அக்ஸரீன அஅமாலா. நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்து காண்பிக்கட்டுமா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அருள்மறை குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நஷ்டவாளிகள் யார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலேயே சொல்லித் தருகிறார். அந்த நஷ்டவாளிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லதீன வல்ல சஅய்யுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையில அவர்கள் செய்திருக்கக்கூடிய பயனற்ற வீணான செயல்பாடுகள் தான் அவர்களிடத்தில் இருக்கும். ஆனால் வகும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, நாம் அழகான நல்ல காரியங்களை தான் நம்ம செஞ்சிருக்கிறோம், நன்மையைத்தான் நாம் செய்து வைத்திருக்கிறோம் என்பதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லி காண்பித்தார். உதாரணமாக, ஒருவர் அதிகமாக கடன் கொடுக்கிறார், மக்களிடத்தில் நல்ல பெயர் இருக்கு, நான் கடன் கொடுப்பது ஒரு உதவி செய்வது நல்ல விஷயம் தானே என்பதாக எண்ணிக்கொண்டிருப்பார். ஆனா அந்த கடனை திரும்ப வாங்குகின்ற பொழுது வட்டியோட வாங்குவார். இல்ல, ஏதாவது ஒரு தொகை கொஞ்சமா அதிகப்படுத்தி நான் வாங்கிக் கொள்கிறேன், இதில் என்ன தவறு இருக்க போகிறது, ஆனால் நான் ஏழைகளுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு உதவிதானே செய்கிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பார்களே. இது போல நாம் நன்மையை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது முழுவதும் அல்லாஹ்விடத்திலே நஷ்டவாளிகள் கூட்டத்தில் இருப்பவர்களுடைய செயல்தான் அது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே மிக தெளிவாக சொல்லித் தருகிறார். அத்தகைய அந்த நஷ்டவாளிகளுடைய செயல் கடைசியிலே நம்மை அழித்து நரகத்திற்கு தான் அதை இழுத்துச் செல்லும் என்பதையும் நாம் புரிய முடிகிறார். அந்த நஷ்டவாளிகளுடைய செயல்களில் இருந்து நாம் பொதுவாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யார் அந்த நஷ்டவாளிகள்? அந்த நஷ்டவாளிகளுடைய குணங்கள் என்ன என்பதை பற்றி நாம் விவரமாக பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த அழிவிலே ஆழ்த்தக்கூடிய நஷ்டவாளிகள் யாரு தெரியுமா? முப்பெரும் நஷ்டவாளிகள்.
மூன்று நஷ்டவாளிகள் இருக்கிறார்கள். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அம்மல் முஹலிகா, அழிவிலே நஷ்டத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எது தெரியுமா? முதலாவதாக வழிபடக்கூடிய கஞ்சத்தனம். இந்த வழிபடக்கூடிய கஞ்சத்தனம் இருக்கிறது, இது நம்மை அழிவிலே நஷ்டத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இரண்டாவதாக பின்பற்றக்கூடிய மனோ இச்சை, இதுவும் நம்மை வழிகேட்டிலே நஷ்டத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். மூன்றாவதாக தன்னைத்தானே சிறந்தவனாக கருதுதல், எல்லோரை விட நான் தான் எல்லா விதத்திலேயும் சிறந்தவன் என்பதாக எண்ணக்கூடிய எண்ணம். இந்த மூன்றும் தான் நம்மை நஷ்டத்திலே கொண்டு போய் சேர்க்கும். முப்பெரும் நஷ்டவாளிகள் இவர்கள் தான். இந்த மூன்று காரியங்களிலிருந்து, இந்த மூன்று குணங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நரகத்தில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த மூன்று விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். முதலாவது தீய குணம், முதலாவது கெட்ட குணம், நம்மை நஷ்டத்திலே தள்ளக்கூடிய கெட்ட குணம் என்ன? கஞ்சத்தனம். அந்த கஞ்சத்தனத்தை விட்டு முதலாவதாக நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? கஞ்சத்தனம் நம்ம என்ன செய்யும்? கஞ்சத்தனம் செய்வதனால் நாம் எப்படி நஷ்டவாதிகளாக ஆகுவோம்? அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹதீதுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும். இத்தகு ஷுஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, கஞ்சத்தனத்திலிருந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் கஞ்சத்தனம் செய்வதை விட்டு உங்களை பாதுகாக்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியை சொல்வார்கள், இந்த கஞ்சத்தனம் என்ன செய்யும் தெரியுமா? ஹராமை எல்லாவற்றையும் நம்மை ஹலாலாக்கிவிடும். அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் ஹராம் என்பதாக நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்களோ, எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றார்களோ, அவைகளெல்லாம் இந்த கஞ்சத்தனம் நமக்கு ஹலாலாக்கிவிடும், ஆகுமாக்கிவிடும். அந்த அளவிற்கு தூண்டக்கூடிய ஒரு செயல் இந்த கஞ்சத்தனம். ஆகவே இந்த முதல் தீய குணமான கஞ்சத்தனத்தில் இருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரண்டு பண்புகள் ஒரு முஃமினிடத்திலே ஒன்று சேர்ந்து வரவே வராது. உண்மையான முஃமினாக இருந்தால் அவர்களிடத்திலே இந்த இரண்டு பண்புகள் ஒன்றாக அவர்களிடத்திலே வராது, ஒன்று சேராது. அருமை நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் புஹ்லு வஸூஉல் குலுக், அல் புஹ்லு வஸூஉல் குலுக். அல் புஹ்ல் என்று சொல்லக்கூடிய கஞ்சத்தனம், வஸூஉல் குலுக் என்று சொல்லக்கூடிய தீய குணம், தீய பண்பு, கெட்ட பண்பு, இந்த இரண்டுமே ஒரு முஃமினிடத்திலே ஒன்று சேராது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஞ்சத்தனத்தை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். அதற்காக வேண்டிதான் நாம் கஞ்சத்தனத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கஞ்சத்தனம் என்ன? பல வகையில இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் கஞ்சத்தனத்தை பலவிதமாக நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், ஒரு சிலருக்கு அவசியமானவர்களும் கூட கஞ்சத்தனம் செய்வார். கண்டிப்பா இது செலவு செஞ்சுதான் ஆகணும் என்று இருந்தாலும் கஞ்சத்தனம் செய்து அதை செய்யாமல் விட்டுவிடுவார்கள். ஒரு சிலர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு கூட செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் பிடிப்பார்கள். அதே போல ஒரு சிலர்கள் மார்க்க விஷயத்திற்காக வேண்டி செலவு செய்வதற்கும் அவர்கள் கஞ்சத்தனம் பிடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்கும் கஞ்சம் பிடிப்பார்கள். இன்னும் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், தன் மீது கடமையான ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமையிலேயும் கூட கஞ்சத்தனம் பிடித்து பொருட்களை செலவு செய்வதை விட்டும் தன்னையே அவர்கள் நஷ்டத்தில் ஆக்கிக் கொள்வார்கள். அத்தகைய அந்த கஞ்சத்தனம் என்பது பேர் அழிவிலே உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும், இழிவிலே கொண்டு போய் உங்களை சேர்த்துவிடும்.
ஆகவே நீங்கள் இந்த கஞ்சத்தனத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி செலவு செய்யணும் அல்லாஹ் அருள்முறையில மிக தெளிவாக அழகாக சொல்லி தருவார். வல்லதீன இத அன்பகோ லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு. நீங்க செலவு செய்யணும்னு சொன்னா எப்படி செலவு செய்யணும்? வீண் விரயம் செய்யக்கூடாது. அதிகமாக செலவு செய்து வீண் விரயம் செய்யக்கூடாது. அதே போல வலம் யக்துரு, நீங்கள் கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கிய அருள்மறை குர்ஆனிலேயே வசனம் இது. அதிகமாக செலவு செய்யவும் கூடாது, அதே போல கஞ்சத்தனமும் பிடிக்கக்கூடாது. ஒகான பைன ஜாலிக்க கவாமா, இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நடுநிலையை நீங்கள் பேணுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இந்த நஷ்டவாளிகளிலிருந்து, அழிவிலே ஆழ்த்தக்கூடிய இந்த இழிவிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அழகாக சொல்லித் தருகிறார். எதற்க மகளூலத்தின் கஞ்சத்தனமுடையவர்கள் என்ன செய்வாங்க? கையை மடக்கிக் கொண்டு எந்த செலவும் செய்யாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், கஞ்சனை போல நீங்கள் இருக்காதீர்கள், எந்தவித செலவும் செய்யாமல் உங்களுடைய கைகளை கழுத்திலே கட்டிக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அதே போல அதே போல நீங்க என்ன செய்யாதீங்க, எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கையையும் விரிக்காதீங்க. அல்லாஹ் சொல்லுகிறார், கையையும் எதுவுமே இல்லாமல் கையையும் விரிக்காதீர்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் கஞ்சத்தனத்திலே இருந்தாலும் சரி, கஞ்சத்தனம் செய்து எந்தவித செலவும் செய்யாமல் இருந்தாலும் சரி, அல்லது எல்லா பொருட்களையும் செலவு செய்துவிட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த இரண்டுமே உங்களுக்கு ஆபத்துதான். நீங்கள் திட்டு வாங்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள், துக்கப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே கஞ்சத்தனத்திலிருந்து நாம் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார். தனக்கு அவசியமானதிலே கஞ்சத்தனம் செய்ய. ஒரு தடவை அபுல் அஹ்வஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அபுல் அஹ்வஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வரும்பொழுது அவங்க ஒரு கிழிஞ்ச பழைய ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே அவங்கள்ட்ட கேட்பாங்க, உங்களுக்கு வசதி இருக்குதான்னு சொல்லி கேட்கிறாங்க. நல்ல ஆடை அணியக்கூடிய வசதி உங்களுக்கு இருக்குதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆங்க யாரும் சொல்லல, அல்லாஹ் எனக்கு நிறைய ஞாபகத்தை தந்திருக்கிறான், நிறைய ஒட்டகைகள் இருக்கிறது, என்னிடத்துல நிறைய அடிமைகள் இருக்கிறார்கள், எனக்கு நிறைய ஆடுகள் இருக்கிறது, அதுதான் அப்பெல்லாம் சொத்து, எனக்கு நிறைய சொத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதாக சொன்ன பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அன்அம அலா அப்தி நிஅமா, ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் நிஅமத்து கிடைத்து விட்டது என்று சொன்னால், பொருள் வசதி கிடைத்து விட்டது என்று சொன்னால், அஹப்பு அன் தரா அலைஹி, அவர் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்தை உன் மீது பார்க்கப்பட வேண்டும். யாராவது உங்களை பார்க்கிறான்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர் நல்ல வச்சிருக்கிறான் என்பதாக சொல்லும் அளவிற்கு அதற்கென அதிகார தீவிரையே பெருமை அளிக்கும் வண்ணம் மிக உயர்ந்த ஆடைகளை அணிய வேண்டும் என்பது பொருள் அல்ல. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய செய்தி, யாராவது உங்களை பார்த்தால் அல்லாஹ் அவர்களுக்கு அழகான முறையில் நியமத்து செய்திருக்கிறார், அதை அவர் அழகான முறையில் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்த வேண்டாமா என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் அஹ்வஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு அருமைநாயகம் சொன்னார்கள், தனக்கு அவசியமானதிலே நாம் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. அடுத்ததாக நம்முடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்வோம், அதையும் கூட நிறைய நபர்கள் நம்முடைய கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்கிறோம். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவ்வளவு தீனார், ஆகச் சிறந்த சொத்துக்கள் பணப்பொருட்கள் எது தெரியுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவுதான், உங்கள் குடும்பத்தார்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகளுடைய பொருட்கள் தான், பணம் தான்.
ஆகச் சிறந்த பணம் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அத்தகைய அந்த செலவு செய்யக்கூடிய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்யக்கூடிய விஷயத்திலே நாம் கஞ்சத்தனம் பிடிக்கிறோம். அதையே அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்யுங்கள். உங்களுடைய மனைவி மக்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்கள் கொடுத்து உதவி செய்வதும் எல்லா வகையான தேவைகளையும் நிறைவேற்றுவதும் உங்களுக்கு இருக்கிறது என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? மனைவி நினைச்சா தன்னுடைய கணவரிடமிருந்து பொருட்களை அவர்களாக கூட எடுத்துக் கொள்ளலாம். எந்த அளவிற்கு அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பாருங்க. அபூ சுஃபியான் அவருடைய மனைவி ஹிந்த் பின்த் உத்பா என்று சொல்லக்கூடிய சஹாபிய பெண்மணி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். வந்து சொல்றாங்க, என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் தேவையான பொருட்களை தரமாட்டுகிறார், குறைவாக தருகிறார். அதனால நான் என்ன செய்யணும்? என்னுடைய கணவரிடமிருந்து நான் பொருட்களை பணத்தை எடுத்துக் கொள்ளலாமா என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹிந்த் பின்த் உத்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், எடுத்துக் கொள்ளலாம். அபூ சுஃபியானுடைய மனைவியான உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்துக்கலாம். கணவருடைய அனுமதி இல்லாமல் மனைவி தனக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் தேவையான பணத்தை பொருளை கணவரிடமிருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்பதை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவிற்கு நாம் கஞ்சத்தனம் செய்வதை விட்டும் நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்நியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதிலே நாம் பிடிக்கக்கூடிய கஞ்சத்தனம் எவ்வளவோ வீண்விரையில் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு ஒரு கட்டிட நிதிக்கு, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்க என்பதாக எல்லாம் நம்மிடத்தில் கேட்டு வந்தால் நாம் பணத்தை கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் செய்து நாம் மறைத்து வைத்துக் கொள்கிறோம். வெளிப்படையாகவே இல்லை என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு கஞ்சத்தனம் செய்கிறோம். அதையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வது என்பது ஒவ்வொருவர் மீதும் கடமை இருக்கிறது. கஞ்சத்தனம் செய்யாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்வான், வலா யஹ்சபன்னல் லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள், சொத்துக்கள், அவைகளை அல்லாஹ்வுடைய பாதையிலேயும் செலவு செய்யுங்கள். நீங்கள் அப்படி செலவு செய்கின்ற பொழுது அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் யப்கலூன, கஞ்சத்தனம் செய்து கொண்டு பணத்தை நீங்கள் மூடி வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் நினைக்கலாம், நான் சம்பாதித்தது என்னுடைய குடும்பத்தார்களுக்கு, என்னுடைய வாரிசுக்காக வேண்டி நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன், அதுவும் நன்மைதானே என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் அதை நன்மை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நன்மை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு கெடுதியை தரும், நஷ்டத்திலே உங்களை கொண்டு போய் அது விட்டுவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மறுமையிலே நாம் சேர்த்து வைத்த அத்துணை பொருளையும் நம்முடைய கழுத்திலே வளையமாக போடப்படும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தியை அருள்மறை குர்ஆனிலே பார்க்க முடியும். இப்படி கஞ்சத்தனம் செய்யக்கூடிய நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதை விட்டோம், நம்முடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்வதை விட்டோம், நமக்கு நாமே தேவையான செலவுகளை செய்வதை விட்டும் கஞ்சத்தனம் பிடித்து வைத்துக் கொள்கிறோமே, இதுதான் முதலாவதான தீய செயல், நம்மை நஷ்டத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல். அல்லாமா அல் குர்ஆன் விரிவுரையாளர் அப்துல் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்ஸஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய சொத்துக்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வம், பட்டம், பதவி, கல்வி என அனைத்துமே அல்லாஹ்வினால் நாம் நியமத்தாக, அருள்பாக்கியமாக, சொத்துக்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் இவைகளெல்லாம் நமக்காக வேண்டியும் நம்முடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய பாதையிலையும் தீனுக்காக, மார்க்கத்திற்காக வேண்டியும் நாம் செலவு செய்ய வேண்டும் என்பதாக சொல்வார்கள்.
அதனுடைய இந்த வசனத்தினுடைய விளக்கத்தில் அல்லாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், இந்த சொத்துக்கள் எல்லாம் கஞ்சனுடைய சொத்தாக மாறிவிடும். கஞ்சனாக யார் இவைகள் எல்லாம் செலவு செய்யாமல் வைத்துக் கொள்கிறார்களோ அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை இந்த ஆயத்திற்கு வசனத்திற்கு கீழாக விளக்கமாக கொண்டு வருகிறார்கள். அந்த கஞ்சனுடைய சொத்து செல்வம் அவைகளை எல்லாம் மறுமை நாளைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழுக்கை தலை பாம்பின் உருவமாக மாற்றி வைத்து விடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாம்பை நம் மீது சாட்டி விடுவான். அந்த பாம்பிற்கு 2 கண்களுக்கு மேலாக பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கக்கூடிய 2 கருப்பு நிற அடையாளங்கள் இருக்கும். அந்த பாம்பு நம்மை 2 கடவாய் பற்களால் பிடித்துக் கொண்டு சொல்லும், நான் தான் உனது சொத்து, நீ இந்த துனியாவில் இருக்கின்ற பொழுது கஞ்சத்தனம் செய்து சேர்த்து வைத்தாயே அந்த பொருள் நான் தான், அந்த செல்வம் நான் தான், அந்த புதையல் நான் தான் என்பதாக அந்த பாம்பு சொல்லிக்கொண்டே இருக்கும். இதை உண்மைப்படுத்தும் விதமாகத்தான் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொத்துக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு இரும்பு வளையமான ஆக்கி நம்முடைய கழுத்திலே தொங்க விடுவார். அப்பொழுதுதான் நமக்கு அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாம் எதை நன்மை நல்லது என்பதாக இந்த துனியாவிலே சேர்த்து வைத்திருந்தோம், நமக்கு பிரயோஜனம் தரும் என்பதாக சேர்த்து வைத்தோமோ அத்துணையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே நமக்கு எதிராகவும் தீங்காகவும் ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே நீங்கள் இந்த கஞ்சத்தனத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் மீது கடமையான ஜகாத், அந்த ஜகாத்தையும் கூட கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்கிறீர்களே, அதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே வல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபித்தா, தங்கத்தையும் வெள்ளியையும் நீங்கள் அதை செலவு செய்யாமல் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் நீங்கள் சேர்த்து வைத்தால் ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், மறுமையிலே நோவினை தரக்கூடிய பயங்கரமான வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கஞ்சத்தனத்திலிருந்து நஷ்டவாளிகளுடைய முதல் தீய குணமான கஞ்சத்தனத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரை மூலமாக நமக்கு எச்சரிக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நாம் செய்யக்கூடிய இந்த கஞ்சத்தனம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுமாறு உங்களை நான் அழைக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், உங்களை உங்களை நான் என்னுடைய பாதையிலே செலவு செய்வதற்காக வேண்டி நன்மைக்காக வேண்டி உங்களை அழைக்கிறேன். ஆனால் நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி மார்க்கத்திற்காக வேண்டி செலவு செய்ய மாட்டேன் என்பதாக யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்கிறார்கள், பணத்தை பொருளை பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் கஞ்சத்தனம் உடையவர்கள். அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ் எந்தவித தேவையற்றவன், வல்லாஹுல் கனி, அல்லாஹ் பணக்காரன், அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறார். அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் தான் ஏழைகள். கஞ்சத்தனத்தோடு பொருட்களை பிடித்து வைத்திருக்கிறீர்களே, அது உங்களுக்கு இன்மையிலையும் மறுமையிலையும் எந்தவித நன்மையும் தராமல் போய்விடும். தனக்கே சொந்தம் என்பதாக வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, அப்படி கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக மறுமையிலே தண்டனைக்குரியவர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே மிக தெளிவாக உபதேசம் செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்கள் மாத்திரமல்ல, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கஞ்சத்தனமுடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மதலுல் பகீல் வல் முத்தஸத்திக், கஞ்சத்தனம் செய்பவர்களுக்கும் அழகான முறையிலே தான தர்மங்கள் செய்பவர்களுக்கும் 2 நபர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உதாரணம் என்ன தெரியுமா? 2 நபர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரும்பினால் ஆன கவசத்தை அணிவிக்கலாம். தான தர்மங்கள் செய்யக்கூடிய சதக்கா செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் எப்பொழுதெல்லாம் சதக்கா செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அவருடைய உடலிலே போர்த்து இருக்கக்கூடிய அந்த இரும்பு கவசத்தை இலகுவாக்கிக் கொண்டே செல்வார், விரிவாக்கிக் கொண்டே செல்வார். அதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவர் தான தர்மங்கள் செய்கின்றவரை அது விரிவாக்கிக் கொண்டே செல்லும். ஆனால் கஞ்சத்தனமுடையவன், பொருளை பதுக்கி வைத்துக் கொண்டிருப்பவன், தான தர்மங்கள் செய்ய மனம் இல்லாதவன்,
அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இரும்பு கவசத்தை நெருக்கிக் கொண்டே இருப்பான் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஞ்சத்தனமுடையவருக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய சதக்கா செய்பவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அருமைநாயகம் உதாரணம் விட்டு காண்பித்தார்கள் என்று சொன்னால் எண்ணிக்கைக்குரியவர்களே, நஷ்டவாளிகள் எளிதிலே ஆழ்த்தக்கூடிய நரகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய தீய முப்பெரும் நஷ்டவாளிகளிலே முதல் நஷ்டவாளியார் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர். அந்த கஞ்சத்தனத்திலிருந்து நான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது தீய குணம் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியது. இந்த மனோ இச்சையை பின்பற்றுவதை விட்டு நான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுவும் நம்மை நரகத்திலே நஷ்டவாதிகளாக கொண்டு போய் சேர்க்கப்படும். அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வார், நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் பதில் சொல்ல வேண்டி இருக்குது என்பதாக யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே வெற்றி பெற்று விடுவார்கள். அத்தகைய பயம் இல்லாதவர்களும் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களும் அவர்களும் நிச்சயமாக அல்லாஹ்விற்கு முன்னால் தண்டனைக்காக வேண்டி நிப்பாட்டப்படுவார்கள். இந்த இரண்டு விஷயத்திலையும் அதிமுக்கியமாக நாளை மறுமை தினத்தில் அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் நின்று ஆக வேண்டும், பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதாக யார் உள்ளத்திலே தக்குவாவை இறையச்சத்தை ஏந்திக் கொண்டாரோ அவர் மனோ இச்சையை பின்பற்ற மாட்டார். மனோ இச்சையை பின்பற்ற மாட்டார். அத்தகைய மனோ இச்சையை பின்பற்றாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த சொர்க்கத்தை தங்குமிடமாக ஆக்கிக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அந்த மனோ இச்சை என்பது என்ன? மனோ இச்சை என்று சொன்னால் எப்படியெல்லாம் நம்மிடத்திலே இருக்கிறது, வெளிப்படுகிறது என்று பாருங்கள். மனோ இச்சை என்பது நம்முடைய உடல், நம்முடைய மனஸ்தானம் இரண்டும் செய்யக்கூடிய தவறுகள் தான் மனோ இச்சை. அல்லாஹ் எதை ஹராம் ஆக்கியிருக்கிறானோ அதை உண்பது, அல்லாஹ் எதை ஹராம் ஆக்கியிருக்கிறானோ அத்தகைய ஜினா என்று சொல்லக்கூடிய விபச்சாரம் செய்வது, இது போன்றவைகள் தான் நம்மிடத்திலே அது மனோ இச்சைகளாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அத்தகைய அந்த மனோ இச்சையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று தெரியுமா? அருமைநாயகம் சொல்லுகிறார்கள், இந்த மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அறிவில்லாதவர்கள், மடையர்கள் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். புத்திசாலி யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு முன்னால் நாம் மௌத்தாகிவிட்டால் அதற்கு பிறகு நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும் என்கின்ற பயத்தோடு நல்ல அமல்கள் யார் இந்த துன்யாவிலே செய்கிறாரோ அவர் புத்திசாலி. இல்லை, நாளை மறுமையிலே இந்த துன்யாவிலே நாம் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்பதாக யார் கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மடையர்கள், மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய அறிவில்லாதவர்கள் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அத்தகைய அந்த மனோ இச்சையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சின்ன விஷயம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமை ஒரு பள்ளத்தாக்கு, வாதி குரா என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு, அதுல சஹாபாத்தோடு எல்லோருமே இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அருமைநாயகத்தினுடைய ஒரு அடிமை அவர் அந்த வாகனத்திலிருந்து இறங்குகிறார். இறங்குகின்ற அந்த நேரத்தில் எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பின் மூலமாக அதன் மூலமாக அவர் மௌத்தாகிறார். அருமைநாயகத்தினுடைய அடிமை. அப்ப சுற்றி இருந்த சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? இவர் ஷஹீத் ஆயிட்டாரு, அல்லாஹ்வுடைய பாதையிலே இவர் ஷஹீதாகி விட்டார் என்பதாக எல்லோருமே சேர்ந்து சொல்லுகிறார்கள். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, இவர் செய்த இவருடைய மனோ இச்சையினுடைய ஒரு செயல், அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள், இந்த போரிலே கிடைத்த கனிமத்தினுடைய பொருட்கள் இன்னும் பங்கிடப்படவில்லை, அதற்கு முன்னதாக அவர் எடுத்து ஒழித்து வைத்துக் கொண்டார். அந்த பொருள் நரகத்திற்கு இவரை இழுத்து சென்று விட்டது, இவரை நரகவாதி ஆக்கிவிட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால் அந்த மனோ இச்சையின்படி செயல்படுவோம். கனிமத்து பொருட்கள் போர் முடிந்த பிறகு எல்லாமே ஒன்று சேர்க்கப்பட்டு பிறகு அருமை நாயகன் எல்லோருக்குமே பிரித்து கொடுப்பார்கள். அதற்கு முன்னதாக இவர் மனது ஆசைப்பட்டு அதை தனியாக எடுத்து ஒழித்து வைத்துக் கொண்ட ஒரே காரணத்தினால் நரகவாதியாகிவிட்டார். ஷஹீதான மௌத்தாக இருந்தாலும் கூட அவர் நரகவாதியாகிவிட்டார் என்பதை அருமை நாயகன் சுட்டி காண்பித்தார். இந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கும் போது கூட்டத்தில் இருந்த இன்னொரு மனிதர் என்ன செஞ்சார்? வேகமா எந்திரிச்சு
2 செருப்பு வாறு இதையும் நான் எடுத்து வைத்தேன் என்பதாக பயந்து கொண்டு அவர் அந்த ஹைபர் போர்ல எடுத்த அந்த 2 செருப்பு வாறு, சாதாரணமான செருப்பு வாறு தானே என்பதாக எண்ணிக்கொண்டு கொண்டு வந்து கொடுத்தார். அரபிநாயகன் சொன்னார்கள், இதை சாதாரணமாக நினைக்காதீர்கள், இந்த கனிமத்து பொருட்கள் பொதுவானது, பிரிக்கப்படுகின்ற வரை யாருக்கும் சொந்தமில்லை என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த 2 நரகத்தினுடைய செருப்பு வார்களை நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீரும் நரகவாதியாக இருப்பேன். இந்த போரிலே கலந்து ஷஹீதாகக்கூடிய அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த போராளி என்கின்ற பட்டத்தை பெறக்கூடிய நீர் இந்த 2 செருப்பு வார்களினால் நரகத்திற்கு போயிருக்கிறது என்பதாக நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சுட்டி காண்பித்தார்கள் என்று சொன்னால், இத்தகைய இந்த மனோ இச்சையின்படி செயல்படும் நாம ஒன்றை எண்ணிக்கொண்டு இது நல்லதுதான் என்பதாக, நன்மைதான் என்பதாக நாம் செய்யக்கூடிய அந்த மன இச்சையினுடைய செயல் நம்மை உண்மையிலேயே நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை நாம் நிச்சயமாக உணர கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தகைய முப்பெரும் நஷ்டவாளிகளே 2ஆம் நபர் மனோ இச்சையின்படி செயல்படக்கூடியவர். 3வது நபர் யார்? 3வது அந்த தீய குணம் என்ன? எல்லாருக்கும் மத்தியிலே நான் தான் உயர்ந்தவன் என்பதாக எண்ணக்கூடிய எண்ணம். இதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், நமக்கு எந்த அளவிற்கு நாம் மற்றவர்களை உயர்ந்தவர்கள் என்பதாக நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் தாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். நபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த நபியாக இருந்தார், எல்லோருக்கும் மத்தியிலே கண்ணியமானவர்களாக இருந்தார். இத்தகைய இந்த ஒரு செயலை மாத்திரம் அவர்கள் மிக மிக கண்டிப்போடு நடந்து கொள்வார்கள். இது போன்ற விஷயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில வந்தாங்கன்னு சொன்னா யாருமே எழுந்திருக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்கிற பொழுது அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னா வரும்போது நாங்க எந்திரிச்சா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காது, அவர்கள் வெறுப்பார்கள். அருமை நாயகம் வருகின்ற பொழுது நாங்கள் எழுந்திருப்பதை அவர்கள் வெறுப்பார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அத்தகைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அருமை நாயகத்திற்கு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர் எங்கோ இருந்து வருகிறார். நாம் ஒரு தலைவரை பார்க்க போகின்றோம் என்று சொன்னால் எப்படி போவோம்? அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக, குனிந்து அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக நாம் தாழ்ந்தவர்களாக அவர்களிடத்தில் சொல்வோம். அதே போல இந்த மனிதர் என்ன செஞ்சாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகின்ற பொழுது ஒரு மன்னருக்கு முன்னிலையிலே நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்பதாக அவர் புரிந்து வைத்துக் கொண்டு மிக மிக நொறுங்கிய வண்ணம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வர்றார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, சாதாரணமாக இருப்பா, சாதாரணமாக இரு, ஏன் கூணி குறுகி வருகிறாய்? எனக்கு அடிபணிந்த வண்ணம் நீ வர வேண்டும் என்பது அவசியம் இல்லை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி லஸ்து பிமலிக், நான் ஒன்றும் பெரிய நீ நினைக்கிற போல உள்ள அரசன் அல்ல. சொல்லிவிட்டு அருமை நாயகம் சொன்னார்கள், இன்னமா அன இப்னு இம்ராத்தின் தஅக்குலுல் கதீத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு சாதாரண பெண்மணியுடைய மகன் காய்ந்த கரியை, அதாவது உப்பு கொண்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த காய்ந்த கரியை உண்ணக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் தான். என்னை பார்த்து ஏன் நீ இந்த அளவுக்கு மரியாதை செய்கிறாய்? நான் அந்த அளவுக்கு உயர்ந்தவன் அல்ல என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த மனிதருக்கு சொல்லி அவரை சகஜ நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் மற்றவர்களுக்கு மத்தியில் ஒவ்வொன்றையும் மரியாதையை எதிர்பார்த்த வண்ணம், ஏதாவது ஒரு சிறு பதவி கிடைத்தாலும் கூட, ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு தரஜா உயர்த்தப்பட்டால் உடனே நாம் மற்றவர்களுக்கு மத்தியிலே அவர்களை விட நான் சிறந்தவன் என்பதாக எண்ணுகிறோமே, இந்த கெட்ட எண்ணம், இந்த தீய குணம், இதுதான் முப்பெரும் நஷ்டவாளிகளில் 3வது நஷ்டவாளிகளுடைய குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையே தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போலத்தான் அருமை நாயகத்துடைய சஹாபா தோழர்கள் எல்லோருமே இதே போல் தன்னுடைய வாழ்க்கையை அதை கடைபிடித்துக் கொண்டே இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியும், அருமை நாயகம் சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்பதாக சொல்வார்கள். அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை கிடைத்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, வானத்திலிருந்து ஒரு மலக்கு வர்றாரு வைங்க, வந்து எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, எல்லாருமே சொர்க்கவாதிங்க, ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாரு.
என்பதாக சொன்னால் அந்த ஒருவன் நானாக இருக்கிறேனோ என்பதாக பயப்படுகிறேன் என்பதாக சொல்வார்கள். யார்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சொர்க்கத்தினுடைய சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள், அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லக்கூடிய 10 சோனவாதிகள் சுப செய்தி சொல்லப்பட்டவர்களில் ஒரு ஆள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்ன சொல்வார்கள்? தன்னை மற்றவர்களுக்கு மத்தியிலே உயர்த்தி பிடிக்க மாட்டார், தன்னை தாழ்வாகவே கருதி கொண்டு இந்த வார்த்தை சொல்வார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல ஒரு நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய்கிட்டு இருக்கும்போது சஹாபாக்களோட கூட கடை இதுல போய்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஒரு வயதான பெண்மணி வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு சலாம் சொல்றான். அந்த பெண்மணி பதில் சொல்லிட்டாங்க. பதில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமர்ல கொஞ்சம் நெல்லுங்க உமர் அப்படின்னா. வயதான மூதாடி நிக்க சொல்லி சொன்னாங்க, உன்னை சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு தெரியும், சின்ன பிள்ளையில இருந்து இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் இருந்து சின்ன பிள்ளையில இருந்து உன்னை எனக்கு தெரியும். முன்னாடிலாம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்ப, உமர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உன்னைய. இப்ப உமர் ஹலீஃபான்னு சொல்லிட்டாங்க, இப்ப பார்த்தா உன்னுடைய பேர்லாம் ஹலீஃபான்னு பெயரா இருக்குதுன்னு சொல்லி அந்த பாட்டி சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விட்டார்கள். நான் இன்றும் உமர் தானே, என்னை ஹலீஃபா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் பெரிய தகுதியை பெற்றுவிட்டேனா என்பதாக மனதுக்குள்ளே எண்ணியவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். இந்த பாட்டி சொல்லும் போது ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார், மக்கள் இப்படி ஹலீஃபா வாய்ப்ப, உனக்கு கீழாக மக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை பயந்து நடக்கணுமே என்பதாக ஒரு வார்த்தையை சொன்ன கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விட்டார்கள். உடல் இருந்த உமர் ரலியல்லாஹு கூட இருந்த ஜரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த வயதானவர்கிட்ட போய் உமர் ரலியல்லாஹு நீங்க அள வச்சுட்டீங்களே, அவங்களை குறை சொல்லும் விதமாக அளவைத்து விட்டீர்களே என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஜாரூத் ரலியல்லாஹு அன்ஹு வயதான மூதாட்டியை சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, விட்டுருப்பான்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி யாரு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த பெண்மணி யாரு தெரியுமா? அவருடைய வார்த்தையை அல்லாஹ்வே கேட்டார். கதுசமி அல்லாஹ் கௌலல்லதி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ்வே அந்த பெண்மணியுடைய வார்த்தையை கேட்டு விட்டார். இந்த சாதாரண அடிமை நான் உமர், நான் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன், ஜாரூதை விட்டுவிடுங்கள் அந்த பெண்மணி என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி சென்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நஷ்டவாளிகள், முப்பெரும் நஷ்டவாளிகள், நரகத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய நஷ்டவாளிகளிலே 3ஆம் நபர் யார்? தன்னை மற்றவர்களை விட பெரிதாக எண்ணக்கூடியவர்கள். அந்த எண்ணத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற 3 விஷயங்கள் நரகத்திலே இழுத்துச் செல்லக்கூடிய இந்த முப்பெரும் நஷ்டவாளிகள் கூட்டத்திலிருந்து நிச்சயமாக நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நமக்கு மிக மிக தெளிவாக நம்மை பாதுகாக்கும்படி சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்கள், இந்த 3 விஷயங்களில் இருந்தும் கஞ்சத்தனம், அதே போல நாம் மற்றவர்களுக்கு மத்தியிலே நம்முடைய மனோ இச்சையின் பிரகாரம் நாம் நடந்து கொள்வது, 3ஆவதாக மற்றவர்களை நம்மை விட தாழ்வாக கருதி கொண்டு நம்மை உயர்ந்தவராக எண்ணுவது, இந்த 3 தீய குணங்களும் தான் நம்மை நரகத்திலே இழுத்துச் செல்லக்கூடிய நஷ்டவாதிகள் என்பதிலே எல்லோரும் சந்தேகம் இல்லை. இத்தகைய 3 விஷயங்களில் இருந்தும், இந்த 3 தீய குணங்களில் இருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகைய நஷ்டத்திலே சேர்க்கக்கூடிய, நரகத்திலே இழுத்துச் செல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களில் இருந்தும், தீய குணங்களில் இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.